பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. சாவியை உள்ள வச்சுட்டான். உண்மையாவே வா. சாவி உள்ள இருக்கு பாரு சாவி. ஐயோ போய் தான் எடுத்துட்டு வரணும். ஐயோ குல்ஃபி வருது. குல்ஃபி எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஆனா குல்ஃபி மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டோங்க. குல்ஃபி வருது. தள்ளி போட்டு வந்துருவா. இரு வாரம் போய் தள்ளி போட்டு வந்துடுறேன். இதுல சேம் பைக்கு சேம் கலர் ட்வின்ஸ் மாதிரி நிக்குது. ட்வின்ஸ் தான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நான் போய் தள்ளி போட்டு வந்துடுறேன். எதுக்கு ஆன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணணும். என்னதான் மொட்டை மாடியை காமிக்கிறாங்க. மொட்டை மாடி காமி போலாமா? போயிடலாம்ல. போயிடலாம். ஒரு வாரமா தான் நிக்கிறாரு. இந்த இடத்துல போறதுக்கு தான் கொஞ்சம் சிரமம். பாவம் இவர் மேலே எப்படி வந்து தப்பு சொல்ல தோணுச்சே தெரியல. பல வருஷமா வந்து நம்ம ஊரில் தான் வந்து குல்ஃபி வித்துட்டு இருக்காரு. அவர் தான் சீட்டிங் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ண மாட்டாங்க. ரொம்ப வருஷமா வந்து நம்ம ஊரில் வந்துட்டு குல்ஃபி விற்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியல. பஞ்சாயத்துல கூட்டிட்டு போயிட்டு அது கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கு அந்த ப்ராப்ளம். அதனால தான் திரும்ப வராரு. இல்லைன்னா குல்ஃபி விற்க முடியாதுல்ல. ஆமாம். கூலையார் சைடு வந்தது இல்ல. பழையாறு இந்த ஊர்ல இருந்த அத்தையே போனது இல்லையா? நீ எங்க போயிருக்க பாரு. நீ இன்னொரு ஊரு வெள்ளக்குளம். 2 பேரும் வந்துட்டு மேரேஜ் பண்ணது பக்கம் ஊர் தான். அம்மா வெள்ளக்குளம், அத்தை வந்து தொடுவார். ஆனா இங்கெல்லாம் போனதில்லை. அத்தையும் போனதில்லை, அம்மாவும் போனதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா நான் நிறைய தடவை போயிருக்கேன். 2 பேருக்கும் ஒரே மாசம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அத்தை ஒரு வாட்டி எங்கப்பா இந்த சைடு வந்தது இல்லை. இந்த ரோட்டுக்கு வந்தா இல்லப்பா. ஏன் இந்த ரோட்டுக்கு வர காரணம்? வந்தா இந்த மாதிரிலாம் போனது இல்லை. நம்ம தான் போயிருக்கோம் அடிக்கடி மீன் வாங்க. நாங்க தான் அடிக்கடி மீன் வாங்குறதுக்கு பழையாறு வாங்குறதுக்கு போயிருக்கோம். வீடியோஸ் எடுக்க. அம்மாவும் அந்த மீன் வாங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி வந்திருக்கலாமா? தூண்டி போட ஒரு வாட்டி போனோம்ல எல்லாரும். அப்ப வந்தது. அப்பதான் கூட்டு போயிருக்குமா? இங்க சைடு எல்லாம் முந்திரி மரம் அதிகமா இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா 4 மணிக்கு போ, 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிக்கவே மாட்டேன். வர வழியிலே தூக்கம் வந்துருச்சு எனக்கு. அதனால டீ குடிச்சிட்டு போலாமே நிப்பாட்டி இருக்கேன். சூடா இருக்கும். சூடா இருக்கா? சூடே இல்லையா? சூடு இல்ல. அப்பா நீங்களே வச்சீங்க அது. எனக்கு டீயே வேணாப்பா. சூடே இல்லையா? சுத்தமா சூடு இல்லையா? ஆறிடுச்சு. அவன் பாரு கல்பா அடிப்பான் பாரு. என்னடி உங்களை நம்பி வந்துட்டு வர தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினா? இல்ல நான் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊத்துனா. அதான் டீ கேக்குறான்டா. டீ கேக்குறான். டீயா குடுடா. திரும்பவும் வந்து டீ குடிக்க போறியா? ஐயோ சூடு இருக்கு. ஆசையா சூடா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா சூடே இல்ல. ஏன்னா டீயை குடிச்சிட்டு இருக்கான் சூடு இல்லாம. பிளாஸ்கே அடிக்கிறான்டா அவன். ஐயோ இத பாரு. இத சூடு நல்லா இல்லையா? அவனுக்கு சூடா இருக்கும்ல குழந்தைக்கு. நம்ம தான் என்ன பண்றது? நானே தூக்கம் வருது சொல்லிட்டு சூடா டீ குடிக்கலான்னு பார்த்தா அதை நம்பிட்டு இருந்தேன். டீ குடிக்கலான்னு. உனக்கு செட் ஆகாது, எனக்கு செட் ஆகும். ஏன் தூக்கம்? அங்க பாரு எப்படி பாருக்கு? எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி இருக்கு? எப்படி குடிப்ப தாங்க? டீ எப்படி குடிப்ப? இங்க அப்படியே எப்படி? ஐயோ சரியான ஆளு இது. வேணாமா கொஞ்சமா? நல்லா இல்லையா டீ? நல்லா இல்லையா? எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஐயோ இங்க வரணும். ஏசி கூட பண்ணுதா? சம தூக்கம் வந்துருச்சு. அதனால நானே நிப்பாட்டிட்டேன். ஐயோ சொக்குனுச்சு அப்படி தெரியுமா? சரி
ஏன்னா நைட்டு நம்ம தூங்குனதே 1 மணிக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு. ஐயோ ஐயோ மேலே ஊற்றிடுறது மாடி கொண்டாமா குடிச்சிட்டியா? அப்பா ஒரு பயங்கரமான லொகேஷனுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்ட திருப்தி இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த இடத்த பாக்குற திருப்தி அவ்வளோ இருக்கு. வேற மாதிரியான அவ்வளோ இருக்குங்க. ஃபுல்லாவே பழமரம் தான். ஆமா பலாப்பழம் ஒன்று ஒவ்வொரு மரத்துலையும் அவ்வளோ வச்சிருக்கு. ஆனா எதுலையும் தொடக்கூட மாட்டோம். இல்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு எனக்கு. இவ்வளோ பலாமரத்தை ஒரே இடத்துல நான் பார்த்ததே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்க வீட்டில் ஒரே ஒரு கண்ணு வச்சிருக்கோம், அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இலையெல்லாம் நல்லா துளிர் விட்டு வந்துச்சா, அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு எனக்கு. இவ்வளோ மரத்துல இவ்வளோ காய் வச்சிருக்கிறத பார்க்க இன்னும் ஆசையா இருக்கு. வரும்போது தான் நான் சொல்லிட்டு வந்தேன், பலாப்பழம் வாங்கும் போது அந்த இடத்துக்கு போய் நிறைய பலாப்பழம் இருக்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வரணும்டா வினோ அப்படின்னு சொன்னேன். பண்ருட்டி போகணும் அதுக்காக அப்படின்னு. ஆனால் இது எதிர்பார்க்கவே இல்லை. என்னடி பறிக்கவே மாட்டாங்களாடி? இவ்வளவு இருக்கு. பழுத்தா தானே இன்னும் பெருசாகுமா? இந்த அவங்களுக்கு வாசனை வந்துடும், ஒரு விரிவு இருக்கும். ஆனா யாரா இருந்தா கேட்டு வாங்கிட்டு போலாம் சீத்து. யாரும் இல்லை, ஒரு துண்டு கிடக்குதாமா. யாரோ இருந்திருக்காங்க அங்க, வேற இறங்குறாங்க பாரு, சாப்பிடதான் இறங்குறாங்க போல இருக்கு. அவங்க பலாப்பழம் வாங்க போறாங்க போல. ஆள் இருக்காங்க, நம்ம விக்கிறோம்னு நினைச்சுக்க போறாங்க. என்னது வருது? கூட்டமா வருது. வந்துச்சுன்னா வச்சுக்கேன், அவங்களும் சாப்பிட்றதான் இறங்கியிருக்காங்க போல. அதான் சொல்றாங்க அங்க ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனாங்க இந்த மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி லொக்கேஷன்ல சாப்பிட்றது வேற மாதிரி. இயற்கை காத்து, ரோட்ல வண்டி. அழகி சாப்பிடுங்கடி. பிரியாணி பிரியாணி. எனக்கு மட்டும் தயிர் சோறு வச்சு தள்ளுறியாடியா? திரும்பிக்கிறான். எப்படி கண்டுபிடிச்ச? நம்ம இவ்வளவு நாள் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம், ஆனா பார்க்கவே இல்ல. திடீர்னு நம்ம ஸ்லோ பண்ணிட்டே வந்தோம்ல. அது நான் பாருமா, இது மாதிரிதான் என் லைஃப்ல நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் ஆசைப்பட்டிருப்பேன், அது நடந்துரும். அது எப்படின்னே தெரியாது. இப்பதானே சொல்லிட்டு வந்தேன், பலாப்பழம் வாங்கும்போது அந்த இடத்துல போய் வாங்கணும்டா அப்படின்னு. இவ்வளோ பலாப்பழம் வேற மாதிரி. இதான் மேஜிக். லைஃப்ங்கிறதே ஒரு மேஜிக். என் லைஃப்ல நிறைய மேஜிக் நடந்திருக்கு இது மாதிரி. நாங்க மட்டும் இங்க சாப்பிடல, கொஞ்சம் தூரத்துல நிறைய பேர் இறங்கி அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. வெள்ளாடு இல்ல, இப்ப எங்க போய் விளையாட முடியும்? ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, லீவ் விட்டுருக்கான்னு சும்மா சொல்றானே, எப்படி ஓடுன்னு மட்டும் பாரு. 50 நாள் லீவு எப்படி போகுதுன்னே தெரியாது. நீ அவனை கிளப்பி விடு, அங்க இருக்கிற எதையாவது எடுத்து போட்டு கரெக்டா சொல்லுவா. இப்ப வேலை கேட்க போறான். ஐயோ என் வாய் பலாப்பழம் எல்லாம் உளுந்துரும். வாரம் வாரம் வருவோம். ஆமா, நம்ம ஆத்தா தாத்தா எல்லாரும் பாண்டிச்சேரியில தானே இருக்காங்க. கடலூர்ல நாங்க சாப்பிட்டோம். இப்போ பாண்டிச்சேரி வந்துட்டோம். பாண்டிச்சேரி வந்ததே வந்துட்டு அம்மாவுக்கு இந்த கண்ணில் அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, டைல்ஸ் குத்தி. அது வந்து வினு தெரிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ வந்துட்டு இந்த வெயில் வந்தாலே வந்து காட்டன் சாரி கேட்டன் சாரி கேட்டன் சாரி தான். எல்லாம் நானுமே வந்துட்டு காட்டன் சாரி தான் போடணும்னு நினைப்பேன், ஏன்னா அப்படி வெயில் அடிக்குது. சரி, அத்தையும் வந்து அம்மாவும் 2 பேரும் காட்டன் சாரி வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா. சரி வந்துட்டோம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியிலே வந்துட்டு சாரி வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும் சாரி பார்த்துட்டு இருக்காங்க. வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்க்கு ஏதாவது காட்டனில் 2 ட்ரௌசரு டிஷர்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், வெயிலில் கூட பேண்ட் சட்டையை போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். எவ்வளோ ட்ரெஸ்ஸு நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் அழுக்காகிட்டு வெளில எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லைம்மாங்குவான். அப்போ தான் எனக்கு மண்டைக்கு ஏறும். எவ்வளோ ட்ரெஸ்ஸு போடாதான்னு சொன்னோன்னா வச்சுக்கலாம், அப்போ தான் அதை எடுத்து போடுவான்.
அந்த மாதிரி இப்போ ட்ரெஸ் இல்லைன்றான். சரி வெயிலுக்கு போட்டுக்கிறதுக்கு மாற்றுக்கு வீட்டில் தானே இருக்க போகிறான், மாற்றுக்கு ஏதாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும், அதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால சட்டை எடுத்து போகலான்னு வந்திருக்கோம். நீ என்ன பார்த்துட்டு இருக்க? நல்லா தானே இருக்குது. ஆத்தாக்கு போட பார்க்குறியா? ஐயோ நல்லா இல்லையா எடுத்தவங்க? ஆத்தாக்கு போட பார்க்குறியா? அது 700 இது 20 ரூபா. ஆய் சொல்ல மாட்டியா? ஜாக்கெட்டோடய வரும், இல்ல ஜாக்கெட் வராது. ஆய் சொல்ல மாட்டியா? கூப்பிட்றாங்க பாரு இந்த ஆண்டி. கலர் தான் உங்களுக்கு எடுக்கும். இந்த கூப்பிட்றாங்க பாரு கலர் ஆண்டி. கருப்பாக தெரியுங்க, நல்லா தெரிய மாட்டேங்குது, அதனால தான் இந்த கலர் இந்த எந்த கலர் எடுக்கிறாங்க? என்ன 2 பேரும் புலம்புறாங்க? அவங்களுக்கு எந்த கலரு, அத்தைக்கு எந்த கலர்னு. இது எப்படி இருக்கு? வீட்டில் சும்மா மாற்று கட்டுறது தானே, நீ மாத்துக்கா கட்டிக்கலாம். வச்சு பார்க்குறேன். பார்க்க அழகா இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி, அதனால தான் உடனே நீங்க எடுத்துங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் ஒன்று கூடயா பிடிக்கல? இந்த கலர் பாரு, இது அம்மாவுக்கு, இது அத்தைக்கு. இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. சாவியை உள்ள வச்சுட்டான். உண்மையாவே வா? சாவி உள்ள இருக்கு பாரு சாவி. ஐயோ இருக்கு பாரு, உள்ள இருக்கு. காலையில இருந்து ஏன்டா இப்படி என்னைய பாவத்தை எடுக்குறீங்க? லாக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன்னு தெரியல வேற, எனக்கே பைத்தியம் முடிக்குது வேற. நானும் வந்து கால் பண்ணேன், இல்ல என் செல்லுக்குள்ள மாறிச்சு, கால் பண்ண முடியல, அதுதான் மெயின் பிரச்சனை. போனுமா? அப்ப இந்த போனு இதுல ரீசார்ஜ் இல்லாம இருக்கு, அது ஐபோன் தானே இது. ஏய் நீ என்ன ஏன்டா நீ இப்படி வேலை பண்ணிட்டு வந்த நீ? நான் என்ன பண்றது? இவன் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இவன் உள்ள இருக்க சொன்னா கரகாட்டக்கார மாதிரி சொல்லிட்டு டேய் நீ சாவியை கொடுக்கும் போதே நினைச்சேன் நீ எங்க கூட வந்து தொலைஞ்சிருக்க தானே. ஐயோ ஏதே நாங்க போய் அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துருக்கோம், நீ போய் எடுத்துட்டு வந்துரு, எனக்கு தெரியாது போ. டேய் ஹீரோ சாவி கூட அதுக்குள்ள தான இருக்கு. ஐயோ அதுக்குள்ள தானே இருக்கு பீரோ சாவி. நான் என்னடி பண்றது? அவன் வராம இருந்தான், அதனால நான் வந்து உள்ளறான்னு சொன்னேன். அவன் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. ஐயோ பெருமாளே, லாக் பண்ணிட்டானா வெளியில? இவன் காரை வந்து என்ன பண்ணிருக்கான், சாவியை உள்ள வச்சுட்டு கதவு மட்டும் சாத்தியிருக்கான். அப்படியே லாக் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுமா? ஆமா. ஏசி சுத்தமா இல்ல, எதுக்கு வேஸ்டா இது பெட்ரோல் போன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தேன். ஐயோ இல்ல சாவியை தான் கையில வெளில எடுத்து வந்து. இல்ல ஊர் வீட்டுக்கு போனாலே இன்னொரு சாவி எடுக்க முடியாது, பீரோக்குள்ள பீரோ சாவி இதுக்குள்ள தானே இருக்கு. ஐயோ நான் பீரோ பூட்டினே, சாவி எடுத்தியா? சாவி எடுத்தியா? இல்லையே. வா அப்ப பீரோ வீட்ல இருக்கா சாவி? புடி வீட்ல இருக்காங்க தூக்கிட்டு 2 பேர் போயிட்டு வாங்க. தலைவலியா இருக்குடி. ஐயோ அது எங்க கிளம்பிட்டு நான் பஸ்ல போறேன். ராங் ஓகே தான் போதும். ஏய் இங்க வாடி. பிராங்க் பண்ணிட்டான் பாரு சித்து. சத்தியமா உன் சத்தியமா தெரியாது சித்து, உன் சத்தியமா தெரியாது. பிராங்க் பண்ணிட்டான் பாரா. டேய் எப்படா இப்படி நடிக்கிறான் கொஞ்சம் கூட சிரிக்காம. கால் டாட்டாவுக்கெல்லாம் பண்ணிட்டான்டி ஷோரூமுக்கு. சுத்தமா பதறி வந்துட்டேன். பண்ண வேலை எங்க அம்மா மட்டும் ஏதோ உசாராயி அதுக்கு என்னமோ நடக்குதுன்னுங்கிற மாதிரி போய் நின்றுட்டு இருக்குது பாரு. நானே உண்மையா நம்பிட்டேன். குறைச்சல ஆயிட்டான் அவ. உண்மையாவே சாவி லாக் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கேன், இன்னொரு சாவியை போய் எடுத்துட்டு வர கூட முடியாது. ஏன்னா பீரோ சாவி பூட்டினியா? ஆமா. எங்க வச்சிருக்க? பூட்டல, நான் அப்படியே திறந்தா கிடந்துச்சு. நான் பூட்டினேன், ஆனா சாவி இல்ல அதுல. அப்ப எடுத்து நான் அந்த பேக்ல தான் போட்டிருப்பேன். விளங்கிடும். அவன் என்ன நினைச்சிருக்கான், கவரை கழட்டி அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காமா? எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு. கவரை கைட்டி. ஏன்னா நானே வந்து நம்பிட்டேன். நானே நம்பிட்டேன். என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல, பைத்தியம் முடிச்சிச்சு கொஞ்ச நேரத்துல. நான் திறந்து பார்க்க ஏதோ சரி கொஞ்சம் பிராங்க் தான் பண்றாங்கன்னு ஒரு அரை மனசோட போய் கதவை திறக்கிறேன். உண்மையாவே கார் சாவி உள்ள கிடக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான் அதான் காமிச்சனே. பூரி ஏப்பா ஓவரா ஓட்டிட்டான்டே இவன். எனக்கு சுத்தமா நின்னு ஐயோ கொஞ்ச நேரத்துல வந்து பதற விட்டானுடா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, சாவியோட கவரை மட்டும் இங்க கவரை மட்டும் கரெக்டா வச்சிருக்கான். கவரை மட்டும் கட்டி வச்சிருக்கான். அப்படியே துண்டு கிட்ட வச்சிருக்கான் பாரு, கரெக்டா அது மாதிரி மறந்த மாதிரியே. பயங்கரமான ஆளா இருக்கான்டா. போய் எடுத்து முரட்டு சம்பவம். நல்லா பிராங்க் பண்ணி விட்டான். சரி சாப்பிடுங்க, அப்படியே சாப்பிட்டுட்டே போயிடலாம்.
எப்படி நம்ம அதை எப்படி லாக் பண்ண முடியும்? மூளை எட்டி இருக்கு. நம்ம வந்து போய் இவ்வளவு நேரம் ஆச்சுல, ஏன்டா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணுமே சொல்லிட்டு ஏதாவது பிராங்க் பண்ணலாமே சொல்லிட்டு நினைச்சிருக்காம இருக்கு. நாங்களே இப்பதான் எல்லாமே முடிச்சிட்டு வந்தோம். நேற்று பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இவன் ப்ராங்க் பண்ணுறதுன்னு எங்களை பதற விட்டுட்டான் வேற. 2 பேரும் கதறிட்டாங்க. எங்கள் அம்மா சைலண்ட்டாக போயிட்டாங்க. அவன் மாமியார் தான் ரொம்ப பதறிட்டாங்க. ஐயோ காரில் இப்படி மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறது எது பண்ணுறது, எங்களுக்கே ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா பீரோக்குள்ளே தான் இன்னொரு சாவி வச்சுருக்கான். அந்த பீரோ சாவி வந்துட்டு காருக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஐயோ அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராங்க் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றான். இந்த அளவுக்கு அவன் ப்ராங்க் பண்ணி எங்களை ப்ராங்க் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்களை வந்துட்டு அதிகமாக ப்ராங்கே பண்ண மாட்டான். பயந்துட்டேன் ரொம்ப பயந்துட்டான். இன்னும் வந்துட்டு டாடா கார் ஷோரூமுக்குலாம் ஃபோன் அடிச்சு அவருக்கு கால் பண்ணுறாரு. என்னாச்சு பிரதர் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் கிளம்பி வந்துட்டுருக்கோம். அவர் கேட்டார், இல்லை சாவி வந்து எங்கள் தம்பி தான் ப்ராங்க் பண்ணியிருக்கோம். ப்ராங்க் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி அவரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரிலாம் நேற்று நடந்துருச்சு. நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் சாரீ எடுத்த பார்த்தீங்களா, அங்கே உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்துட்டு இந்த செட்டு எல்லாமே வந்துட்டு அம்மாவுக்கு, இது வந்துட்டு எங்கள் அத்தைக்கு, இது நிவிக்கும் திவிக்கும். ஆனால் ஒன்று, இந்த நிவிக்கும் திவிக்கும் எப்படியோ அது மாதிரி தான் என் மாமியாக இருக்குது. வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா புடவையே இல்லை அப்படிங்குவாங்க. ஆனால் புடவை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த திவிக்கு புடவையே ட்ரெஸ்ஸே இல்லைங்குவான். அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் எங்கேயாவது வெளில கிளம்பும்போது ட்ரெஸ் இருக்காது. இத்தனை புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் திரும்ப எங்கேயாவது போகும்போது புடவை இல்லைன்றாங்க. ஆனால் இந்த 4 புடவை இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை புடவை எடுத்து கொடுக்கணும்ல. ஆமாம், இது வந்து எல்லாமே சும்மா மாற்று கட்டிக்கிறது தான். நாங்கள் மெயினாக வந்து பாண்டிச்சேரி போனதே வந்து அம்மாவுக்கு கண்ணு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி அதை போய் காமிச்சிட்டு வந்துடலாம், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் பாண்டிச்சேரியே போனோம். அப்படியே வரும்போது இந்த புடவை வந்து அம்மாவும் சரி அத்தையும் சரி இந்த வெயிலுக்கு காட்டனே எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறதுக்கு போனோம். அந்த கேப்பில் தான் இவன் ப்ராங்க் பண்ணது. ஓகேங்க, நாங்கள் வந்துட்டு எனக்கு இந்த விளாகில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இத்தனை தடவை நாங்கள் பாண்டிச்சேரி போகும்போது ஒவ்வொரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் பிக்னிக் மாதிரி. ஆனால் இந்த தடவை போகும்போது பலாப்பழத்தை பார்த்துட்டு அந்த இடத்த நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடத்துல போய் சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த விளாக் வந்து நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த பலாப்பழத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி. ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.